இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைங்கோ, பாவங்கோ, வேதனைங்கோ ஏதோ இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுலேயே உட்காந்துக்கணும்னு இல்லை, அது அப்படி உதறி போட்டுருங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு இந்த நாளில் இந்த வசனம் மூலமாக உங்களை தைரியப்படுத்துகிறார் கர்த்தர். நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். நம்ம உதறி போட வேண்டிய காரியங்கள்லாம் இருக்குது. நம்மளுக்கு இந்த பைபிளில் இல்லாதது ஒன்றுமே இல்லை. நம்ம பிரச்சனையாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், அது என்னவா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் உதறி போடுற அளவுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அந்த தைரியத்தை நம்ம கொடுக்குறாரு. இந்த முதல்ல ஏசாயா 52:2 தூசியை உதறிவிட்டு எழுந்துரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமார்த்தியே, உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு, தூசியை உதறி போட்டு எழுந்துருன்னு கர்த்தர் சொல்றார். இப்போ இந்த இடத்துல தூசின்னு சொல்லும்போது ஒரு பாவத்தை குறிக்குது. வேதத்துல ஒரு ஓமகத்தை சொன்னார் இயேசு. அதுல ஒரு ஆளுக்கு, ஒரு தகப்பனாருக்கு 2 குமாரன், இளைய குமாரன் அப்புறமா இன்னொருத்தர் பெரியவர், 2 பேருங்கெல்லாம் சொல்ல. அந்த இளைய குமார்னு பணக்கார தகப்பன். இளைய குமார் என்ன பண்ணாருன்னா, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்குன்னு என் சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்டார். அவங்க அப்பா ஒன்றும் கேட்காது, சொத்தை பிரித்து கொடுத்தாரு. எடுத்து தூர தேசத்துக்கு போயிட்டாராம். தூர தேசத்துக்கு போய் அதை கண்டபடி செலவழிச்சிட்டாரு மொத்தத்தையும். அந்த இடத்துல அந்த நேரத்தில் ஒரு பஞ்சமாக வந்துடுச்சு, சாப்பாட்டுக்கு இல்லாத ஒரு வேதனை. அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணாருன்னு தெரில. இப்போ எங்கன்னா போய் கேட்கணும், போய் வேலைக்கு ஒன்றும் பிச்சை எடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னா பணக்கார வீட்டு பையன். ஆனால் ஒரு பசிக்காக வேண்டி ஒரு வீட்டில் ஒரு வேலை கேட்க போனால் பன்றி மேய்க்கிற வேலை கொடுக்குறேன் நாங்கள். அதெல்லாம் செய்தால் அந்த பன்றிக்கு போடுறாங்க தவிடு, அதெல்லாம் கிடைக்கும்ன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். அப்போ போய் சரி நான் செய்கிறேன் அந்த பன்றி மேய்க்கிற வேலைலாம். அது போனால் கூட அந்த தவிடு போடுறது கூட ஆள் இல்லை. அப்போ தான் தன்னுடைய நிலைமையை உணர்ந்து என்ன பண்ணாருன்னா, எழுந்துச்சு இவ்வளோத்துக்கு காரணம் யார், என்ன காரணம், நம்ம அப்பாவுடைய அன்பை விட்டு வந்துட்டோம், நம்ம வந்த சொத்து பிரிக்க கேட்டதும் தப்பு, கேட்டு எல்லாம் பாவத்தில் செலவழிச்சதும் தப்பு, இது நான் பாவம் செய்தேன் சொல்லிட்டு உடனடியாக உணர்ந்து எழுந்து அப்பா கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அவர் வந்துட்டார். எழுந்து வந்துட்டு என்ன பண்ணார், தோசையை உதறி விட்டு எழுந்துருன்ற மாதிரி என்ன பண்ணார், இந்த பாவத்தை உதறி போட்டு நம்ம கர்த்தர் அப்பா கிட்ட போய் ஒத்துக்கலாம் நம்ம தப்பன்னு சொல்லிட்டு எழுச்சி வந்தார். இப்போ உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதம் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன்னு அந்த அப்பா கிட்ட எப்போ ஒத்துக்கினாரோ அவர் உடனடியாக அவர் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நல்ல வஸ்திரம் கொடுத்து அவரை ஒரு விருந்து பண்ணி அவர் என்ன பண்ணார், மோந்திரம் போட்டு பாதரட்சி கொடுத்து எல்லாமே செய்து அருமையாக அவங்க அப்பாவை ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், நம்ம ஏதோ தப்பு தவறு பாவத்தில் முழுகிட்டோன்னு வச்சுங்களேன், உடனடியாக அங்கேயே உக்காந்து அவன் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு சொன்னால், அவன் நிலைமை கண்டிப்பாக பிச்சைக்காரனை தான் ஆயிட்டுக்கணும். யார் போடுவாங்க சாப்பாடு வேறு தேசத்தில் போய் அங்கே ஊர் வளர்த்து, அதுவும் பஞ்சம் வர அந்த ஊரில், அதெல்லாம் ஒன்றுமே பண்ணிருக்க முடியும். ஆனால் அவன் என்ன பண்ணான்னா, நான் செய்து தவறு, இந்த தாப்பு நான் போட்டு இங்கே வந்த பணத்தை கொடுத்து பாவத்தில் செலவழித்து தவறை ஒத்துக்குன்னு நம்ம தூசி போடுறோமா போதை தள்ளிட்டு ஏழிச்சு வந்துட்டார். தாப்பட்ட சேர்ந்தார். அதனால் என்ன நினச்சினாக்கா, அது ஒரு அற்புதமாக கர்த்தர் செய்து அவனை ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றிட்டார். அதனால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம பாவங்க இருந்தாலும் பாவத்திலே உட்காந்து உருண்டக்கூடாது. நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இயேசுக்கிட்ட வரணும், தகப்பன் அன்புக்கிட்ட வரணும். பாருங்கள், இயேசுவே நான் தப்பு செய்துட்டேன் ஆண்டவரே, என் தப்புக்கெல்லாம் மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க சொல்லிட்டு நீங்கள் உண்மையாக அந்த இளைய மகன் அப்பா கிட்ட சொன்னது போல் நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்கன்னா கண்டிப்பாக தூசியை போல் பாவத்தை உதவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்துன்றது. அந்த பாவத்திலே வேண்டுமே பாவத்திலே இருக்க வேணாம். இதுதான் கர்த்தர் நம்மத்துல செய்கிறார். இன்னொரு விதமாக சொல்லுவேன்னா, ஒன்று பாவத்துக்கு ஒத்துன்னு இயேசுகிட்ட வரணும், தகப்பன் அன்புக்கு வரணும். இன்னொன்று என்ன பண்ணால், நம்ம கர்த்தருடைய பணியை செய்யறதுக்கு எழுதணும், கர்த்தர் ஊழியம் செய்து கர்த்தர்கிட்ட வந்துட்ட பிறகு, கர்த்தர் அன்பு வந்த பிறகு கர்த்தர் செய்த நன்மை நினச்சி கர்த்தருடைய ஊழியம் செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், எழுந்து போய் என்ன பண்ணோம், ஊழியம் செய்யணும்னு கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்குறாரு. அவர் பணியை செய்யணும்னு விரும்புகிறார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது மார்க்கு 6:11
எவர்களாக்கிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளில் அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை ரெண்டு பேராக அனுப்பினார். பாருங்க, ஊழியம் செய்யறதுக்காக இயேசு ரெண்டு பேரை அனுப்பிச்சி வச்சார். அவங்கெல்லாம் போனாங்க. ஊழியம் செய்ய போனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே வசனம் கேட்டால் பரல ஏற்றுக்கொள்ள. அப்படி கேட்டுக்கொள்ளாது போனால் அவங்க என்ன பண்ணாங்க, உங்களுக்கு வசனம் சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்ளனாக்கா ஏன் ஏற்றுக்கொள்ளீங்கன்னா அதெல்லாம் அவன் சொல்ல வேண்டியது உங்கள் வேலை சொல்லிவிடுங்க. அவங்க கேட்கலன்னா இப்போ காலில் இருக்கிற தூசி கூட உதவிங்க. அப்போனா என்ன அர்த்தம், நீங்கள் எதனா கொடுப்பீங்க, உதவி செய்வோம், நான் சத்தியம் சொல்ல வரல, பணி செய்ய வரல, நாங்கள் சொன்னது கர்த்தரை கீழ்ப்படிஞ்சு அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு உங்களுக்கு இயேசு பற்றி சத்தியம் சொல்கிறோம். நீங்கள் கேட்டால் கேளுங்க, கேட்கலன்னா இந்த காலில் இருக்கிற தூசி கூட, இங்கே இருக்கிற தூசி காலில் ஒட்டின தூசி கூட எங்களுக்கு வேணாம், அப்படி உதிர்த்தாட்டு வந்துருங்கன்னு கர்த்தரை வசனம் சொல்லுது. அதனால் யார் வசனம் கேட்டாலும் கேட்கலன்னாலும் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணோம், வசனத்தை போய் அறிவிக்கணும். அவங்க கேட்கலன்னு சொன்னால் கூட நம்ம எதிர் பேசாதபடி இந்த காலில் இருக்கிற தூசி என்ன பண்ணுமா உதறி போட்டு நம்ம ஊழியத்தை சொல்லிட்டு வந்துடணும். இதுதான் கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்குறார். அது மட்டும் இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் 13:51 அவர்கள் தங்கள் கால்கள் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். இங்கே போய் சத்தியம் சொல்கிறாங்க, சத்தியத்தை கேட்கல. அவங்க என்ன பண்ணால் காலில் கொடுக்குற தூசி கூட உதறி போட்டு வந்துட்டாங்க. அப்படி உதறி போட்டு வந்துட்டா சோதோம் குமாரா வட்டத்தில் அழிவை விட அவங்களுக்கு தண்டனை தான் வரும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, முதல்ல இயேசு ஏற்றுக்கொள்ளணும், அவருக்கு அன்புக்கிட்ட வரணும். அடுத்தபடி கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் நினச்சி, கர்த்தர் கொடுத்த இந்த மனம் திரும்பல் ரட்சிப்பை நினச்சி மற்றவர்கள் கண்டிப்பாக போய் சத்தியத்தை அறிவிக்கணும். அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களோ விட்டுறாங்களோ அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அவர் கட்டளைக்கு புரிஞ்சு நம்ம செய்யணும்னு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். இங்கே பவுல் அப்போஸ்தலர் அவர் கர்த்தர் என்ன பண்ணார், ரோமாபுரிக்கு அனுப்பிச்சார். ரோமாபுரிக்கு கர்த்தர் அனுப்பிச்சார்னா என்ன விஷயம்னா, அவர் அபயமிட்டாராங்க. ஒரு தப்பும் செய்யலை, ஒரு பாவமும் செய்யலை. அதுக்கு முன்னாலாம் சீசனுங்களை எல்லாம் போட்டு பிடிச்சி அடித்து ஜெயிலில் போட்டு அந்த மாதிரி வேலை பண்ணார். ஒரு நாள் கர்த்தர் அவரை சந்தித்தார். உடனடி நல்ல பட்டம் பகலில் போகும்போது, குதிரையில் போகும்போது ஒரு பிரகாசமான ஒளி அவரை சுற்றி வந்தது. அப்படியே ஒரு சத்தம் கேட்டு விழுந்தார். விழுந்தப்போ யாரு சவுலேன்னு கூப்பிட்றாரு. யாருன்னு கேட்டால், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னாரு. உடனடியா ஐயோ, நம்ம யார் இயேசு நம்ம எங்கே துன்பப்படுத்தணும், அவங்க சீஷரில் தானே துன்பப்படுத்தணும். அப்போ தான் உணர்ந்து ஆண்டவர் என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு கேட்டார். அதுக்கப்புறம் பட்டணத்துக்குள்ளே போக சொன்னார். அங்கே ஒரு கர்த்தர் பிள்ளை சந்தித்தார். அவர் ஜெபம் பண்ணார். கண்ணில் இருக்கிற செதில் போல கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆச்சுனாக்கா அவர் உடனடியாக ஊழியம் செய்து போயிட்டார். இப்போ அவர் செய்ய போகும்போது அங்கே அவர் சிறையில் போட்டு அவர் பிரச்சனை பண்ணப்போ அவர் சொன்னார், அபயம் விட்டார். நான் ராயற்று கூட சொல்ல ரெடியாக இருக்குதுன்னு. ராயன் எங்கே இருக்குதுனாக்கா ரோமாபுரியில் இருக்குது. அங்கே போகிறதுக்காக அவர் சிறைசாலையில் கைதிகளோடு கூட அவரையும் சேர்த்து அனுப்பிச்சாங்க. சேர்த்து அனுப்பிச்சா கப்பலை உடஞ்சி போச்சு, சுக்காக உடஞ்சி போச்சு. ஆனால் கர்த்தர் கிருபையினால பவுலோடு கூட சேர்ந்து அவ்வளோ பேரையும் கர்த்தர் காப்பாற்றி மெலித்தான்ற ஒரு தீவுக்கு போனாங்க. அங்கே போனாக்கா ரொம்ப குளிர், மழை, குளிர் காயணுன்ட்டு கட்டை சுள்ளி வெறுகெல்லாம் பிடிச்சி நெருப்பில் தூக்கி போட்டாங்க. இவர் போனப்போ ஒரு விஷ பாம்பு கையை அப்படியே கவிக்குச்சு. உடனே அவர் என்ன பண்ணார், அப்படியே உதறி போட்டார். அந்த நெருப்பில் உதறி போட்டார். அது செத்து போச்சு. அப்போது ஜனங்க நினச்சாங்க, சரியான பாவி, கப்பல் உடஞ்சி கப்பல்லேருந்து தப்பிச்சுன்னு வந்தால் இங்கே வந்தால் கூட என்ன பண்ணுது, இந்த பாம்பு கட்டிச்சு பார்த்தியா, அதனால இவனுக்கு என்ன கை கால் முகம்லாம் வீங்கி அப்படியே சாக போகிறான்னு நினச்சாங்க. ஆனால் ஒன்றுமே ஆகலை. இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு விரோதமாக என்ன எழும்பினாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. விஷப்பூச்சி மாதிரி கடித்தாலும் நம்ம என்ன பண்ண, தாராளம் உதறி போட்டுடலாம். அவன் எப்படி விசுவாசத்தோடு உதறிட்டான். என்னன்னா, ஐயோ கடிச்சு செத்து போடுமா அப்படியெல்லாம் யோசிக்கல. இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுன்னு சொன்னால், இந்த ரோமாபுரி நகரில் நம்ம இயேசு பற்றி அறிவிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டோம்.
இந்த காரியத்தை கண்டிப்பா கர்த்தர் நம்மளை தொடர்ந்து அதை முடிப்பாரு, அவர் கண்டிப்பா செய்வான்னு விசுவாசம். அந்த விசுவாசத்தினால அவன் யோசித்தான், பாரு, மனிதர்களோ கடலோ அப்புறமா அந்த புயலோ வேற மக்களோ இல்லை இந்த பாம்போ விஷப்பாம்போ எதுவுமே என்ன பண்ணது, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. விசுவாசம் உதறி தள்ளிட்டான். அப்படியே ஒன்றுமே நடக்கல. கர்த்தர் அவன் ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப இந்த ஆள் தேவரோ என்ன தெரியலையே, இந்த மாதிரி பாம்பு கடிச்சா எல்லாம் மூஞ்சி கை காலம் வீவி சாகணும், இப்படி காப்பாற்றப்பட்டதான் அவங்களும் ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு விரோதமாக என்ன வந்தாலும் சரி, தேவ சித்தலாவது நமக்கு ஒன்றுமே நடக்காது. கர்த்தர் எப்படி இந்த பவுலப்போஸ்தலனை காப்பாற்றினபடி நம்மளை காப்பாற்றுவார். அதே போல் விஷம் போன்ற வார்த்தைங்க யாருன்னா நம்மளுக்கு ஏதாவது சொன்னால் கூட என்ன பண்ணோம், உதவி போட்டுடணும், கர்த்தர் பார்த்துக்கிறாருன்னு. இது கர்த்தர் நம்மளத்துல எதிர்பார்க்குறார். அடுத்தபடியாக பார்க்கும்போது, அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, தங்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாயிருக்கிறேன், இது முதல் புறஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவருடனே சொல்லி. இந்த இடத்துல பவுலப்போஸ்தலன் என்ன பண்ணுறாங்க, சத்தியம் சொல்ல போனாக்கா அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க. எதிர்த்து நிற்கும் போது அவங்க என்ன பண்ணாருன்னு சொன்னாக்கா, உடனே வஸ்திரத்தை உதறி போட்டு என்ன பண்ணாரு, நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் சுத்தமாக இருக்கிறேன், நான் புறஜாதிகள்கிட்ட போய் சத்தியம் சொல்கிறேன்னு போயிட்டார். இப்போது கரைப்பட்ட வஸ்திரத்தை என்ன பண்ணுமா, உதறி போட்டணும். இப்போ அது மட்டும் இல்லை, யூதா 1:23 மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். இப்போ வஸ்திரன்றது எதை குறிக்குதுன்னா, ரட்சிப்பின் வஸ்திரம்னு கர்த்தர் நம்ம கொடுக்குறார். இயேசுவை இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது, என்னை யாரும் பாவம் செய்தவங்க யாருமே இல்லை, எல்லாம் பாவம் செய்தாலும் நம்ம பாவத்தை விட்டு அறிக்கையிடும் போது அவர் நம்ம மன்னித்து நம்ம பரிசுத்தப்படுத்தி ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்குறார். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்படாது இருக்கணும். என்ன விஷயம்னா, ஏதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டாலும் ஏதாவது ஒரு பாவம் நம்மளை கிட்ட வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, பாவம் செய்யாதபடி நம்ம காத்துக்கொள்ளணும். அப்படி ஏதாவது ஒரு சின்ன தப்பு தண்டா பாவம் ஏதோ வந்தால் நம்ம என்ன பண்ணுமா, அந்த கரைப்படாதபடி பாதுகாத்துக்கணும். ஒருவேளை கரைப்பட்டாலும் இயேசுக்கிட்ட வந்து, இயேசுவே ரத்தத்தினால ஒரு முறை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க நம்ம கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், அந்த வஸ்திரத்தை பரிசுத்தப்படுத்துவார். எப்போவுமே வஸ்திரம் வெண்மையாக வஸ்திரம் போட்டுக்கிறது இல்லை. நம்ம பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு பாவத்தில் மறுபடியும் வராதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொள்வார். இது கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்குறார். அது மட்டும் இல்லை, இன்னும் மார்க் 10:50 உடனே அவன் தன் வேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்துக்கு வந்தான். இந்த இடத்துல ஒரு குருடன், எரிகோ கிட்ட இயேசு போகும்போது குருடன் இருக்கிறான். இந்த குருடன் என்ன பண்ணுறான்னா, இயேசு பற்றி பார்க்கல, அவன் பருவையே குருடன், பருவையிலேருந்து குருடாத்தவன் இயேசு பற்றி கேள்விப்பட்டிருக்கான். என்ன சத்தம் கேட்குதுனாக்கா, இந்த மாதிரி இயேசு இந்த பக்கம் போகிறாருன்னு சொன்ன உடனே ஒரு சத்தம் போட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சத்தம் போட்டு கத்துறாங்க. அவங்களாம் பேசாது நம்ம இதில் ஏன்னு அதட்டுறாங்க. ஆனால் அவங்க அதட்டினால இயேசு அப்படியே நின்றுட்டு உடனே கூப்பினாங்கன்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறான்னா, அவங்கெல்லாம் அந்த நாட்களில் குருடன் மற்றும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஏற்கனவே ஒரு எல்லோ கலரில் ஒரு துணி கொடுப்பாங்க, அதை மேலே போட்டுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணான்னா, இயேசு கூப்பிட்டாருன்னு சொன்ன உடனே அந்த மேல் வஸ்திரத்தை என்ன பண்ண தூக்கி விசிறி எரிஞ்சிட்டு இயேசு இடத்துல வந்தாங்க. இன்னைக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்டார். நான் பார்வை அடையணும்னாரு. இல்லை ஏதோ பசி எடுக்குது, என்ன வேணும், ஒரு காணி கூத்து ஏதோ ஒரு பிச்சை போட்டு போயிட்டு பாரு. அப்படி சொல்ல, நான் கண்கள் பார்வை அடையணும்னு கேட்டான். கேட்ட உடனே என்ன பண்ணார், கர்த்தர் சுவாசம் ஆக்கடவுன்னு சுகமாக்கிட்டார். பார்வை வந்துடுச்சு. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இயேசு கூப்பிட்டு மேல் வஸ்திரம் ஏன் தூக்கி போட்டு போனோன்னா, இயேசுக்கிட்ட போனால் கண்டிப்பாக எனக்கு சுகம் கிடைக்கும், என் பார்வை கிடைக்கும், இனி மறுபடியும் நான் குருடனாக இருக்க மாட்டேன், மறுபடியும் நான் போய் பிச்சை எடுக்க வேண்டிய வேலை இல்லை. விசுவாசத்தோடு வந்தான். அவன் விசுவாசம்படியே கர்த்தர் அவனை சுகப்படுத்தினார். அப்போது நம்ம கரைப்பட்ட வஸ்திரமாக இருந்தாலும் உதவி தள்ளணும். இந்த மேல் வஸ்திரம் மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவோம், அதையும் உதறி போட்டு இயேசுக்கிட்டு வந்தால் கண்டிப்பாக இயேசு விடுதலை தருவார். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஏசாயா 33:15 நீதியாய் நடந்து செம்மையானுடைய சேசி இடுக்கச் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கையை உதறி. பாருங்க,
பரிதானம்னாக்கா லஞ்சம் வாங்குறது. இந்த லஞ்சம் வாங்குறதுபடி கைகளை உதறி ரத்தம் செய்ததுக்கு எதுவான யோசனை கேளாதபடி தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் எவனோ, அடுத்த வசனத்துல, அவன் உயர்ந்த இடங்கள் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவன் கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். யார் யார் லஞ்சம் வாங்காத உதவி தள்ளிடணும். நம்மளுக்கு கொடுக்குற வருமானமே நம்ம போதும்னு விரும்பணும். ஐயோ அங்கே வாங்கலாமா, பணம் இங்கே வாங்கலாமான்னு அந்த மாதிரி ஏதாவது செய்தால் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவம். அந்த மாதிரி செய்தால் அது சாபம் தான் வரும், மற்றொரு வேற ஒரு ஆசீர்வாதம் வராது. இந்த லஞ்சம் வாங்காதபடி கைகளை உதறினா ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சுக்கிறார். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவானாம். கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகுமா. அவனுக்கு அப்பம் கொடுக்கப்படும், தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கப்போனா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் கொடுத்துக்கிறார். அதனால் உங்களுக்கு வருகிற வருமானம் போதும் வேணுங்க. அதுதான் அந்த யோவான் ஸ்நானகன் கூட அப்படி தான் பிரசவம் பண்ணார். அதனால் லஞ்சம் வாங்கணும் விரும்பவே வருவாதீங்க. இருக்கிற வருமானம் போதும் நீங்கள் இருப்பீங்கன்னா கண்டிப்பாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவார். இதெல்லாம் நம்ம உதறி போடணும்னு கர்த்தர் நம்மத்தில் எதிர்பார்க்குறாரு. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா. இந்த பாதப்புள்ள வர தேவரீர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக சோத்திரிக்கிறோம். இந்த வேலையில் கர்த்தாவே சோத்திரிக்க உதறி போடணும்னு சொல்லி எங்களோடு பேசுனீங்கப்பா. ஆமாண்டவரே சோத்திரிக்கிறையா. நமக்கு பிரியமில்லாத காரியங்களை உதறி போட, அந்த பாவமானாலும் உதறி போட்டு இளையகுமார் தகப்பனுடைய அன்புக்கு வந்தது போல ஆண்டவரே நாங்கள் பாவங்களை உதறி போட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே பிரியமில்லாத காரியங்களை உதறி போட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே பவுலப்போஸ்தலன் கர்த்தாவே அந்த விஷப்பூச்சியே உதவி தரட்டான்ப்பா. ஆண்டவரே எங்களோடு நீங்கள் இருக்கும்போது, உமக்காக நாங்கள் சிரிக்கும் போது, என்ன விஷப்பூச்சி போல காரியம் எது வந்தாலும் ஆண்டவரே, எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே உதறி போடும்போது எனக்கு ஒரு பெரிய விடுதலை தருவீங்கப்பா. அந்த விஷப்பூச்சினால அவனுக்கு ஒரு தீமையும் வரல, அதனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அவன் தேவனுடைய பிள்ளைன்னு அறிந்து அவங்ககிட்ட வந்து அநேகர் ஜெபித்து சஸ்தம் அடைந்தாங்கப்பா. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்கப்பா. ஆகவே கர்த்தாவே நம்ம எல்லா பிரியமில்லா காரியங்களை உதறி போட உதவி செய்யுங்க. உங்களுக்கு விரோதமாக யார் என்ன பேசினா கூட அது கூட உதவி போடத்தக்கதாக உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் சத்தியம் சொல்லும்போது அவன் கேட்டாலும் கேட்கலனாலும் கண்டிப்பாக எதிர்ப்பாக வந்தாலும் கால்களில் தூசியை உதறி விட்டு ஆண்டவரே நாங்கள் கடந்து போக உதவி செய்யுங்க. அப்படி கர்த்தாவே உதறி போட வேண்டிய எதிர்நீர்கள் கற்பித்தீங்கப்பா. அப்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த வேலையில் எந்த கஷ்டத்தில், எந்த பிரச்சனையில், எந்த தேவையில், எந்த பாவத்தில், எதில் இருந்தாலும் பிள்ளைகள் கர்த்தாவே ஒரு விடுதலை கொடுத்து ஆண்டவரே இந்த கர்த்தாவே கரைப்பட்ட வஸ்திரத்தை உதறி போட்டு ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. லஞ்சம் வாங்காதபடி பிள்ளைகள் அது உதவி போடத்தக்கதாக உதவி செய்யுங்க. அதனால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளிடுங்கப்பா. பிரச்சனைலாம் மாற்றுங்க. எந்த இடத்துல வேலை செய்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல சாட்சியை கட்டளிடுங்கப்பா. அதன் மூலமாக உயர்ந்திருக்க போய் செய்ய முடியும். அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.